இந்த எஸ்எஸ்கேவோட கதைய முடிக்க போற நேரமும், அதே மாதிரி எஸ்எஸ்கேவோட கதை முடிய போற நேரமும் வந்தாச்சு. அதாவது இத்தன நாள் நம்ம கௌதம் பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்னதான் நம்ம ரேவதி அம்மாவ ஏமாத்திருந்தாலுமே கூட, அப்பா அப்படின்ற ஒரு ஸ்தானத்த அங்க வந்து அந்த எஸ்எஸ்கே இல்ல அப்படின்னாலுமே கூட, வேற யாராச்சும் இருந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. ஆனா எப்ப எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படின்ற உண்மை தெரிய வந்ததோ, அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண போறதே கிடையாது. அதுவும் இல்லாம இந்த எஸ்எஸ்கேவ கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடையும், பயங்கர ஆத்திரத்தோடையும் நம்ம கௌதம் செயல்படுறாரு. உண்மையிலேயே இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம ரேவதியும், அதே மாதிரி எஸ்எஸ்கே 2 பேருமே கோவில்ல அந்த சாமியோட சன்னதியில, சாமிக்கு முன்னாடியே நின்னுகிட்டு இருக்காங்க. அதாவது மாலையும் கழுத்துமா நின்னுகிட்டு தாலிய கட்டுற லெவலுக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம கௌதமுக்கு என்ன ஒரு அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பாவா அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு பக்கம் இந்த கேடுகெட்ட எஸ்எஸ்கே எப்படி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டாரு அப்படின்றது ஒண்ணு. இருந்தாலுமே பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த எஸ்எஸ்கேவ உயிரோட விடவே கூடாது. இப்போ நல்லவரா மாறி என்ன பிரயோஜனம்? 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அம்மாவ ஏமாத்திட்டு, இப்போ திருட்டுத்தனமா தாலிய கட்ட பார்க்கிறாரா? அப்படின்ற மாரி சொல்லி பயங்கர கோவத்தோட போயிட்டு, இந்த எஸ்எஸ்கேவ அப்படியே கழுத்த புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்போ எஸ்எஸ்கேவுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் கௌதம் எதுக்காக என்ன வந்து நான் அட்டாக் பண்ற அப்படி இப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. நீ பாட்டுக்கு அங்க கிளம்பி போயிடு. இல்ல அப்படின்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது எனக்கே தெரியாது. அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இத்தனை வருஷமா அதாவது இத்தனை நாளா உன்னதான்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ யாரு என்ன ஏது அப்படின்றது தெரியாம இருந்துச்சு. இப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி நீதான் என்னோட அப்பன் அப்படின்ற மாதிரியும் நம்ம கௌதம் சொல்றாங்க. அப்பதான் இந்த எஸ்எஸ்கேவோட அந்த ஒரு சுயரூபமே வெளியே வருது. அதாவது அவ்வளவு நேரமா இங்க பாரு கௌதம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எஸ்எஸ்கே முன்ன மாதிரி கிடையாது. எஸ்எஸ்கே திருந்திட்டாரு. அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி 6 மாசத்துல சாக போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்பதான் இந்த எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எஸ்எஸ்கேவுக்கு நம்ம கௌதம் யாரு அப்படின்ற உண்மை தெரிய வருது. அதாவது ரேவதி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே கேக்குறாங்க. இது எல்லாத்தையுமே எதுக்காக நீ கௌதம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? அதாவது நம்ம மகன் யாரு ரேவதி? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, உண்மை எஸ்எஸ்கேவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இனிமேலும் நம்ம யாருன்ட்டு வந்து தெரிஞ்சாலுமே பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட, "உன்ன தான்டா நானும் இத்தன நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது, அடுத்ததா வந்து உனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றேன் அப்படின்ற மாரி ஓடி வந்தது. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு நினைக்கிற? ரேவதியோட மகன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஆனா நீயா இருப்பன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கேவும் பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க. இப்போ கோவமும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கேவாலையும் தப்பிக்க முடியாது. நம்ம கௌதமாலையும் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம கௌதம் சொல்லக்கூடிய விஷயம், என் அம்மாவை ஏமாத்துனதுக்கு உனக்கு தகுந்த தண்டனை கிடைச்சாகணும். என் கையாலேயே உன்னோட சாவு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பாக்குறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.